இந்தியாவின் ஆபத்தான ரேடார் அமைப்பு செயல்பாட்டில் வந்தவுடனே எல்லைக்குள் யாரும் சுலபமாக நுழைய முடியாது. எதிரிகள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் செய்வதற்கும் முன்பாகவே இந்தியா கண்முன்னே பார்க்க முடிந்தால் எப்படி இருக்கும்? நம் வானத்தை பாதுகாக்க ஒரு மூன்றாம் கண் உருவாக்கப்பட்டிருந்தால் அதை யாராலும் ஏமாற்றவும் முடியாது, அதிலிருந்து யாராலும் மறையவும் முடியாது. அப்படியென்றால் நிலைமை எப்படி மாறும்? ஆம், இன்று நாம் பேசப்போவது இந்தியாவின் பாதுகாப்புத் துறையை என்றென்றும் மாற்றியமைத்த ஒரு நவீன தொழில்நுட்பம் பற்றியது. இது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது DRDO உருவாக்கிய உள்நாட்டு AESA ரேடார்கள் பற்றிய கதை. இது வெறும் ஒரு இராணுவ கருவி அல்ல. இந்தியாவுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனா மீது வியப்பூட்டும் மூலோபாய முன்னிலை வழங்கும் ஒரு பிரம்மாஸ்திரம். அதனால் தயாராகுங்கள். இந்தியாவை வெறும் தற்காப்பு சக்தி மட்டுமல்லாமல் தாக்குதலிலும் ஆதிக்கம் செலுத்தும் அசரீர சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத வல்லமை குறித்து இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம். நண்பர்களே, உங்களுக்கு தோன்றுகிறதா, இந்தியா பாதுகாப்பில் அதிகப்படியான பட்ஜெட்டை செலவழித்து வருகிறது, அது சரியான முடிவா என்று உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் சொல்லிவிடுங்கள். இப்போது AESA ரேடார் என்றால் என்ன? இது பழைய ரேடார்களிலிருந்து எப்படி வேறுபடும்? முதலில் எளிய மொழியில் புரிந்து கொள்வோம். பழைய இயந்திர ரேடார்கள் என்றால் ஒரு ஒற்றை சுழலும் தேடல் விளக்கு போல நினைத்து பாருங்கள். இலக்கை பார்த்து பூட்ட அந்த ரேடார் உடலரசாக அந்த திசை நோக்கி சுழன்று கொண்டே ஆக வேண்டும். அதன் பின்னர் வந்தது PESA, அதாவது பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன். அதில் ரேடியோ கற்றை மின்னணு வழி திருப்பப்படும். ஆனால் ஆற்றல் ஆதாரம் ஒன்றுதான். இதற்கு பின் AESA, அதாவது ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே என்பது ஒரு குவாண்டம் குதிப்பு. ஒரு நிலையான பிளேட் மேல் ஆயிரக்கணக்கான சிறிய டிரான்ஸ்மிட் ரிசீவ், அதாவது DR தொகுதிகள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தொகுதியுக்கும் தனிப்பட்ட மின்னழுத்தம் இருக்கும். அவை ஒவ்வொன்றும் சிறு ரேடார்கள் போலவே வேலை செய்கின்றன. இதனால் இந்த அரே ஒரு சிறுத்தை கண் போல நகராமல் வெவ்வேறு திசைகளில் ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியும். இதன் பொருள், இது 50 முதல் 60 வரை வேறு இலக்குகளை, உதாரணமாக போர் விமானங்கள், ஏவுகணைகள், ஹெலிகாப்டர்கள், சிறிய ட்ரோன்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் டிராக் செய்ய முடியும். அவற்றில் சிலத்தை உடனடி வழிகாட்டியுடன் தாக்குவதற்கும் உதவும். இதன் வேகமும் துல்லியமும் ஒப்புமையில்லாதவை. இப்போது இந்தியாவின் ரேடார் இறக்குமதி வரலாறு. நம் உள்நாட்டு AESAயின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கு முன் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்பது முக்கியம். பல தசாப்தங்களாக இந்தியா தனது மேம்பட்ட ரேடார் தேவைகளுக்காக வெளிநாடுகள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தது. இந்த துறையில் நமக்கு மிகப்பெரிய கூட்டாளி இஸ்ரேல். அங்கிருந்து நாங்கள் ஃபால்கன் AWACS, அதாவது வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு, மற்றும் MF-AESA போன்ற பராக் ஏவுகணை பாதுகாப்பிற்கான அதிநவீன ரேடார் அமைப்புகளை பெற்றோம். நம் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் கேடயத்தின் முக்கிய அங்கமான ஷார்ட்ஃபிஷ் நீண்ட தூர டிராக்கிங் ரேடார் கூட இஸ்ரேலின் கிரீன் பைன் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டதே. அதே நேரம் நமக்கு ரஷ்யா ஒரு பழைய இணை நாடு. அவர்களின் ரேடார்கள் Su-30 MKI போர் விமானங்களிலிருந்து S-400 ட்ரையம்ப் வான் பாதுகாப்பு அமைப்பு வரை பல தளங்களில் உள்ளன. சமீபத்தில் பிரான்சிலிருந்து வந்த ரஃபால் போர் விமானங்களில் பொருத்தப்பட்ட RPE-2 AESA ரேடார் உலகின் சிறந்த அமைப்புகளில் ஒன்று. அதோடு அமெரிக்கா பக்கமிருந்து B-8 போசைடன் வகை கடல்சார் ரோந்து விமானங்களுக்கு கூட நாங்கள் மேம்பட்ட ரேடார்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த வெளிநாட்டு சார்பு ஒரு பெரிய மூலோபாய பலவீனம். பணம் வெளியே போகிறது. டெக்னாலஜி பரிமாற்றம், அப்கிரேடு, பராமரிப்பு, இவை அனைத்திற்கும் மற்ற நாடுகள் மீது சார்பு. போர் நேரத்தில் உதிரி பாகங்கள் தடைப்பட்டால் நாம் வலுக்கட்டாய நிலை. இந்த பலவீனத்தை பலமாக மாற்ற முன் வந்தது DRDO. நமது அறிவியலாளர்கள் கேலியம் நைட்ரைடு, அதாவது GaN
போன்ற அதிநவீன குறைக்கடத்தி தொழில்நுட்பங்களில் இரவு பகலாக உழைத்து உள்நாட்டு AESA திறனை வடிவமைத்தனர். அதற்கான உயிர்காண் சான்று உத்தம் AESA ரேடார். இது நம் தேஜஸ் போர் விமானங்களின் திறனை உயர்த்தி கொண்டிருப்பதோடு இனி Su-30 MKI போன்ற பெரிய தளங்களிலும் பொருத்தப்பட தயாராகி வருகிறது. இதுவே வெளிநாட்டு சார்பிலிருந்து ஆத்ம நிர்பர் பாரத் நோக்கி ஒரு புரட்சிகரமான படி. இப்போது இந்த ரேடார்களை விளையாட்டை மாற்றும் வல்லமை என்ன? முதலில் வரம்பும் தீர்மான சக்தியும். இந்த ரேடார்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் வரை எதிரி பிரதேசத்தின் உள்ளே உண்மை காலத்தில் நடக்கும் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க வல்லவை. இரண்டாவது, தடை செய்ய முடியாத தன்மை. இது அதிர்வெண் துள்ளல் முறையை பயன்படுத்தும். அதாவது இவை மிக வேகமாக தங்கள் அதிர்வெண்ணை மாற்றிக்கொண்டே இருப்பதால் எதிரியின் ஜாமர்கள் இதை பிடித்து மூட முடியாது. இதன் இடைமறிப்பு நிகழ்தகவு குறைவு. அதாவது LPI என்பது கண்டறியப்படாமல் கண்டறிதல் என்ற பெரிய ஆயுதம். மூன்றாவது, எல்லா வானிலைக்கும் ஏற்றது. அடர்ந்த மூடுபனி இருந்தாலும், கனமழை பெய்தாலும், புயல் வீசியாலும் இதன் கண்கள் என்றும் திறந்திருக்கும். இது பார்ப்பது மட்டுமல்ல, எதிரியை குழப்புவதும் செய்கிறது. AESA ரேடார்களின் இன்னொரு குறைவு அறியப்பட்ட அம்சம், இவை மின்னணு போர், அதாவது EEW அமைப்புகளாகவும் வேலை செய்ய முடியும். ஒவ்வொரு TR தொகுதியும் தனிப்பட்ட மின்சாரம் கொண்டதால் இந்த ரேடார் குவிக்கப்பட்ட வானொலி அதிர்வெண் ஆற்றலை ஒரு கூர்மையான கற்றை போல எதிரி விமானம் அல்லது ஏவுகணை ரேடார் மீது வீசி அதை குருடாக்க முடியும். இது எதிரியின் தகவல் தொடர்பையும் தடை செய்ய முடியும். மிக முக்கியமாக, எதிரி முன் போலி இலக்குகளை உருவாக்கி தாக்க வேண்டியது எது என தெரியாமல் குழப்பம் ஏற்படும்படி செய்யவும் முடியும். அதாவது இந்த ரேடார் ஒரே நேரத்தில் கண் போலும், காது போலும், ஏமாற்றும் ஆயுதம் போலும் வேலை செய்கிறது. அடுத்து, நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட போர். AESA ரேடார் தனிமையில் இயங்காது. இது இந்தியாவின் நெட்வொர்க் சென்ட்ரிக் போர்துறை சூழலின் இதயமும் மூளையும். இதை ஒரு டிஜிட்டல் நரம்பியல் அமைப்பு போல கற்பனை செய்யலாம். தரையில் உள்ள நீண்ட தூர AESA ரேடார்கள், வானில் பறக்கும் AWACS மற்றும் போர் விமான ரேடார்கள், கடலில் இருக்கும் கப்பல் ரேடார்கள், கூடவே செயற்கைக்கோள்கள், இவையெல்லாம் ஒரே தரவு இணைப்பு வழியாக ஒன்றுடன் ஒன்று கூடி வலை வீசி இருக்கும். ஒரு ரேடார் ஒரு அபாயத்தை கண்டவுடன் அந்த தகவல் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் முழு நெட்வொர்க்கிலும் பரவிவிடும். பிறகு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மையம் முடிவு செய்யும். அந்த இலக்கை அழிக்க சிறந்த ஆயுதம் எது? S-400 தானா? ஆகாஷ் ஏவுகணை தானா? இல்லை ஒரு போர் விமான தாக்குதல் தானா? இவ்வாறு செயல்படும் இந்த பல அடுக்கு வலை ஒரு ஊடுருவ முடியாத கேடயத்தை உருவாக்குகிறது. அதை எதிரி உடைத்து புகுவது கிட்டத்தட்ட முடியாதது. இப்போது பாகிஸ்தான் சீனா எதிரிகளுக்கான மூலோபாய விளைவு. பாகிஸ்தானுக்கு இதன் அர்த்தம் என்ன? அவர்களின் F-16 அல்லது வேறு போர் விமானங்கள் இந்திய வான்வெளிக்குள் கண்டறியப்படாமல் நுழைவு இப்போது அது கனவாகத்தான் இருக்கும். நம்முடைய Su-30 MKI மற்றும் தேஜஸ் பாகிஸ்தான் விமானங்களை அவர்கள் நம் எல்லையை எட்டுவதற்கு மிக முன்பே கண்டு டிராக் செய்து பூட்டிவிட முடியும். சீனாவை பற்றி சொன்னால் அவர்கள் J-20 போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்களை பற்றி பெருமை பேசுகிறார்கள். ஆனால் நிபுணர்களின் கருதுகோள், இந்தியாவின் அதிக அடர்த்தியுள்ள AESA வலை பல அதிர்வெண் கொட்டிகளில் இயங்குவதால் இப்படி சொல்வதற்கு பெயர் போன ஸ்டெல்த் விமானங்களையும் கண்டறியக்கூடிய திறன் உண்டு. தரையிலும் வானிலும் AESA வலை பரவி இருக்கும்போது எதிரிக்கு அதிர்ச்சிக்காரணி எதுவும் மீதியாகாது. இதுவே ஆதிக்கம். போர் ஆரம்பிக்கும் முன்பே அதன் முடிவை தீர்மானித்துவிடும். இங்கே கதை முடிவதில்லை, இது ஆரம்பம் மட்டுமே. TRTO இன்னும் முன்னே விரிகிறது. இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டமான AMCA, அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பட் ஏர்கிராஃப்ட், இதற்கான அடுத்த தலைமுறை AESA பொருத்தப்படும். அது இன்னும் வலிமையானதும் புத்திசாலியும் இருக்கும். மேலும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள், அதாவது UAVs என்ற ட்ரோன்களிலும் சிற்றளவு AESA ரேடார்கள் பொருத்தும் பணிகள் இருப்பில் உள்ளன.
இதன் பொருள் நம் பைலட்டுகளை அபாயத்தில் விடாமல் நாம் 24 மணி நேரமும் எதிரியை கண்காணிக்க முடியும். அதோடு உத்தம் ரேடாரின் வெற்றிக்குப் பிறகு இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை தனது நண்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளது. இப்படியே இந்தியா பாதுகாப்பு இறக்குமதியாளர் நிலையிலிருந்து பாதுகாப்பு ஏற்றுமதியாளர் நிலைக்கு மாறுகிறது. அதனால் நண்பர்களே, DRDO உருவாக்கிய இந்த உள்நாட்டு AESA ரேடார்கள் வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, இது வெளிநாட்டு சார்பு என்னும் செங்கல்களை உடைத்து சுயநம்பிக்கையின் வானத்தில் பறக்கும் புதிய இந்தியாவின் புதிய பறக்கை. இது புதிய இந்தியாவின் உயர்ந்த சிந்தனை, தன்னம்பிக்கை மற்றும் தன் பாதுகாப்புக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்காது என்ற உறுதியின் சின்னம். இது அமைதியை விரும்பும் சக்தி. ஆனால் தீய பார்வை எங்கிருந்தும் எழுந்தால் அதற்கு வலிமையான பதில் தரத் தெரிந்த சக்தி. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் வானை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. 140 கோடி இந்தியர்கள் நாடு பாதுகாப்பான கைகளில் உள்ளது என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். இதுவே புதிய இந்தியாவின் புதிய பலம். ஜெய் ஹிந்த்.